வணக்கம் எவ்ரிவன். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லோக்கல்ல பைத்தான் கோட் எப்படி ரன் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதே மாதிரி லோக்கல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதை எப்படி வந்து க்ளவுட் ரன் சர்வீஸில் எப்படி அதை டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஃபங்க்ஷனை எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்படி க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனாக டிப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு க்ளவுட் ரன் சர்வீஸு. நான் ஃபங்க்ஷனாக ரைட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபார் நவ் நீங்கள் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனுக்கான சர்வீஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீங்களும் அப்படியே கிரியேட் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் இங்கே ஏன் சர்வீஸ் அக்கௌண்ட்டு கேட்குறாங்க, அதே மாதிரி மற்ற சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது ஏன் கேட்கல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நம்ம வந்து லோக்கலில் வந்து ஃபஸ்ட்டு பைத்தான் கோடு டெஸ்ட் பண்ணோமா, பைத்தான் கோட் லோக்கல் எக்ஸிக்யூஷன் பண்ணோமா. லோக்கல்னா நம்ம சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த பைத்தான் கோடு வந்து என்ன பண்ணும், டைரெக்டாக போய் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் போயிட்டு ஜிசிஎஸ் பக்கெட், அதாவது நம்ம பைத்தான் கோடு வந்து ஜிசிஎஸ் பக்கெட்ல இருந்து ஃபைலை ரீட் பண்ணி பிக்வரியில் வந்து லோட் பண்ணும், கரெக்டாக? ஸோ அப்போது ஜிசிஎஸ் பக்கெட்டுக்கு போகும்போது நம்ம பைத்தான் கோடுக்கு ஆக்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணோம். நம்மளோட பைத்தான் கோடுக்கு நம்ம எப்படி ஆக்சஸ் கொடுத்துருமோ நம்மளோட லோக்கலில், நம்ம இனிஷியலாக ரன் பண்ணுற ஜிக்ளோட ஆத் லாகின் தான், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பைத்தான் கோட ஆக்சஸ் பண்ணுறது. ஜிக்ளோட் ஆத் லாகின் அண்ட் அப்ளிகேஷன், ஜிக்ளோட் ஆத் அப்ளிகேஷன் டிஃபால்ட் லாகின் சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோக்கலில் நம்மளோட ஐடி, அதாவது நம்ம ஜிக்ளோட ஆத் லாகின் போடும்போது வர ப்ரௌசரில் போய் லாகின் பண்ணி நம்மளோட பர்சனல் ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஐடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஜித்@gmailனு இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஐடி கொடுத்து நான் லாகின் பண்ணுவேன். என்னோட ஐடிக்கு வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜில் போயிட்டு ஃபைலை ரீட் பண்ணுற ஆக்சஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பிக்வரியில் போய் லோட் பண்ணுற ஆக்சஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் வந்து இந்த ஐடியில் கொடுத்துருப்பேன். இந்த ஐடியில் கொடுத்ததுனால இந்த ஐடி அதாவது லோக்கலில் வந்து பைத்தான் நம்ம இந்த கமாண்ட் கொடுத்தனால பைத்தான் வந்து இந்த ஐடியை போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிபியில் போய் ஜிசிஎஸில் போய் ஆக்சஸ் பண்ணும்போது என்னோட ஐடியில் இருக்கிற க்ரெடென்ஷியலை வந்து காட்டி ஆக்சஸ் பண்ணும், ஃபைலை ரீட் பண்ணும். அதே மாதிரி பிக்வரியில் போய் என்னோட க்ரெடென்ஷியலை போய் காட்டி இது பண்ணும், ஓகேவா? பேக்கெண்ட் வந்து இப்படி தான் ரன் ஆகும். நம்மளோட இண்டிவிஜுவல் ஆக்சஸ் வச்சு தான் வந்து லோக்கலோட பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஓகேவா? சரி, ஓகே. இதை நம்ம வந்து இப்போ ரியல் டைமில் ஜிசிபி சர்வீஸில் க்ளவுட் ரன் வந்து இன்கேஸ் க்ளவுட் ரன் ஆர் எனி சர்வீஸ், ஓகேவா? லெட்ஸ் ஒரு சர்வீஸில் வந்து நம்ம வந்து லோக்கலில் ரன் பண்ண பைத்தான் கூட வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுறோம். டிப்ளாய் பண்ணிவிட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆக்சஸ் வச்சே ரன் ஆகுது, டெய்லி ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டெய்லி ஃபைல் வருது, டெய்லி அதை பிக்வரியில் லோட் பண்ணுறோம். இது அப்படியே ஒரு ஓவர் த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் வந்து கம்பெனியை விட்டு போயிட்டார், ஓகேவா? டெவலப்பர் வந்து கம்பெனி விட்டு போயிட்டார். கம்பெனி விட்டு போனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஐடியை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். அந்த மெயில் ஐடியை வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். அப்படி அந்த மெயில் ஐடியை டீஆக்டிவேட் பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த மெயில் ஐடியை நம்பி தான், அந்த மெயில் ஐடியில் இருக்கிற ஆக்சஸ் வச்சு தான் வந்து நம்மளோட பைத்தான் கோட் வந்து எக்ஸிஸ்டிங்காக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஐடி டீஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் வந்து பிரேக் ஆகும், அந்த சர்வீஸ் வந்து ஃபெயில் ஆகும். இந்த மாதிரி ஐடியே இல்லை, ஆக்சஸ் இல்லை, அதாவது ஜிசிஎஸில் போய் ஃபைலை பார்க்க முடியல, பிக்வரியில் போய் ஃபைலை பார்க்க முடியல, ஏதோ ஐடி இன்வேலிட் சம்திங் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும், கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போகிறோம். சர்வீஸ் அக்கௌண்ட் அந்த பேர்லேயே இருக்கு, ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்கான ஒரு அக்கௌண்ட், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட். அதாவது சர்வீஸ் அக்கௌண்ட் மூலியமா நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ணுறது வேணால் டெவலப்பராக இருக்கலாம், பட் ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆகுது பார்த்தீங்களா? அது எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டோட க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லோக்கலாக வந்து ரன் பண்ணும்போது பைத்தான் வந்து டேரெக்டாக என்ன ஆகுது, யூசர் க்ரெடென்ஷியல் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுது, ஓகேவா? பட் இதுவே சர்வீஸ் அக்கௌண்ட்னா பைத்தான் வந்து எஸ்ஏ க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேவா? இதனால யூசரோட ஒரு யூசர் வந்து டிப்ளாய் மட்டும் பண்ணிடுறான், நாளைக்கு அந்த யூசர் நம்ம வேலையை விட்டு போயிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து அங்கேயே தான் இருக்கும். அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் வச்சு அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு மேஜர் யூஸ் கேஸ், ஓகேவா? இப்போ சர்வீஸ் அக்கௌண்ட்லேயே வந்து ஜென்ரலாக வந்து நம்ம சர்வீஸ் அக்கௌண்ட் எதில் போய் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஐஏஎம்ல போய் கிரியேட் பண்ணுவோம். நான் ஐஏஎம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ சர்வீஸ் அக்கௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நான் ஐஏஎம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா?
இப்போ இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் ரியல் டைம்ல யார் கிரியேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரியல் டைம்ல வந்து யாருமே கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்க டெவலப்பர் வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து டெவாப்ஸ் டீம், அட்மின் டீம் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட வேலை என்னவா இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதே ரியல் டைம்ல நீங்க வந்து ஜாப் போறீங்க. கிளவுட் ரன் வந்து எனக்கு உங்களுக்கு டிப்ளாய் பண்ணணும், ஒரு டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதாவது சர்வீஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கும். அந்த சர்வீஸ் அக்கௌண்டோட ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சர்வீஸ் அக்கௌண்டோட ஆக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து மல்டிபிள் சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து பேக் எண்டில் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு டெவலப்பரால் எல்லா சர்வீஸ் அக்கௌண்ட்டையுமே யூஸ் பண்ண முடியாது. எனக்கு சரி ஓகே அஜித் குமார் கிளவுட் ரன் ஃபங்க்ஷன் அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி அது போக நிறைய சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம். அதுக்கான ஆக்சஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து டிபிஏ தான் கொடுப்பாங்க. இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. பெர்மிஷன் இஷ்யூஸ் எல்லாமே வந்து டிபிஏவோ ஆர் டெவாப்ஸ் டீமோ தான் பார்த்துப்பாங்க. உங்களோட வேலை வந்து என்ன அப்படின்னா ஆஹ் அந்த ஆக்சஸ் கேட்க வேண்டியது. எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து கிளவுட் ரன் ஜாப் வந்து ஒன்று ரன் பண்ண போகிறேன். எனக்கு இதுக்கு வந்து அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜிசிஎஸ் ஃபைலை ரீட் பண்ணுற ஆக்சஸ் இருக்கணும். அதே மாதிரி பிக்வரியில் டேட்டா லோட் பண்ணுற ஆக்சஸ் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அவங்க ஆக்சஸ் கொடுத்த உடனே நீங்கள் இந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. சர்வீஸ் அக்கௌண்ட்லேயே வந்து ரெக்கமெண்டட் அப்ரோச்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? ரெக்கமெண்டட் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னா எத்தனை சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். சர்வீஸ் அக்கௌண்ட்ங்கிறது காமன், அதோட பேர் வந்து காமனா சர்வீஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ நீங்க எந்த சர்வீஸ் கிரியேட் பண்றீங்களோ நம்ம அதை வந்து அந்த சர்வீஸோட சர்வீஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்போ சர்வீஸ் அக்கௌண்டோட நேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அது என்ன சர்வீஸ்க்கான சர்வீஸ் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கேஸில் வந்து கிளவுட் ரன் ஃபங்க்ஷனுக்கான சர்வீஸ் அக்கௌண்ட், அதோட பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் ஐடி ஆர் பிஸ்னஸ் யூஸ் கேஸ் நம்ம வந்து ஃபெப் 26ன்னு வச்சு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து @ ஜி சர்வீஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு மெயில் ஐடி நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து கிளவுட் ரன் ஃபங்க்ஷனுக்கான சர்வீஸ் அக்கௌண்ட். இதே மாதிரி எனக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இப்போ இன்னொரு சர்வீஸ் இருக்கு. அது என்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ளோஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? ஒர்க் ஃப்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன் ஃபெப் 26 சொல்லிட்டு. இந்த ஒர்க் ஃப்ளோ சர்வீஸ் அக்கௌண்டோட ஆக்சஸ் என்னவா இருக்குன்னா contains all the access related to workflow management, workflow ப்ராசஸ்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதோட இது என்ன அப்படின்னா all the access related to cloud run ஃபங்க்ஷன் ப்ராசஸ். அதாவது கிளவுட் ரன் ஃபங்க்ஷன் நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம், ஜிசிஎஸ் ஆக்சஸ் பண்ணுறோம், கொரிய லோட் பண்ணுறோம், இந்த இது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் டுமாரோ நாளைக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போகிறீங்க, அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு பிஓசினா என்ன அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரு டெமோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிளே கிரவுண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு நீங்களே சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் இண்டஸ்ட்ரி லெவலில் நீங்கள் போய் நீங்கள் கேட்குறீங்களா உங்களோட ப்ராசஸ் தேவையான சர்வீஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு அவங்க வந்து மல்டிபிள் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரே சர்வீஸ் அக்கௌண்ட் தான், பட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ஆக்சஸ் மட்டும் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்படி 2 சர்வீஸ் அக்கௌண்ட் வைக்கிறதுக்கு பதில் ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் எஸ்ஏ ஃபெப் 26ன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதுலேயே வந்து நம்ம வந்து கிளவுட் ரன் ஃபங்க்ஷனுக்கானது, அது போக வேற வேற ப்ராசஸ்க்கானது எல்லாமே ஒரே இதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரே இதில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சிஆர்எஃப் ஒரு டீம் யூஸ் பண்ணுறாங்க, ஒர்க் ஃப்ளோ ஒரு டீம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 டீமும் வந்து ஒரே சர்வீஸ் அக்கௌண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு ஒர்க் ஃப்ளோ டீமில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கிளவுட் ரன் ப்ராசஸ்க்கான ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ளோ டீமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜிசிஎஸ் பக்கெட் ஆக்சஸ் தேவையே இருக்காது, அவங்க யூஸே பண்ண தேவையில்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் கொடுக்கும்போது வந்து அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ பர்சன் ஏ பர்சன் பி இருக்காங்க. பர்சன் ஏ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு திருச்சி போகணும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பர்சன் பி வந்து சென்னை டு கன்னியாகுமரி வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒருத்தருக்கு திருச்சி டிக்கெட், ஒருத்தருக்கு கன்னியாகுமரி டிக்கெட், இப்படி தான் கொடுக்கணுமே தவிர சரி ஓகே திருச்சியை தாண்டி தானே கன்னியாகுமரி போகிறாங்க 2 பேர்த்துக்குமே கன்னியாகுமரி டிக்கெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
என்ன ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் இன் ரேர் சினாரியோல பர்சன் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. திருச்சி போறவர் தூங்கிட்டாரு அப்படின்னா, அதே டிக்கெட்டை கையில் கொடுத்தோன்னா அவர் கன்னியாகுமரி வரைக்கும் போயிடுவாரு. டிரைவரும் இறக்கி விட மாட்டான். ஓகே, இவருக்கு இது கன்னியாகுமரி வரைக்கும் இருக்காரு, இவர் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு க இந்த மாதிரி சினாரியோஸ் தான். யாருக்கு என்ன என்ன இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இது ஒரு ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள். எதுவும் டவுட் இருந்தா எனக்கு நீங்க பிங் பண்ணி கேட்கலாம். ஸோ இதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்றோம். ரியல் டைம்ல இண்டிவிஜுவல் பர்சனோட ஆக்சஸ் வச்சு நம்ம எந்த ஒரு சர்வீஸ் ரன் பண்ணாலும் அவர் ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே போகும்போது வந்து இட் வில் பி வெரி ஹியூஜ் நோ ரிஸ்காக இருக்கும் ப்ராசஸ் ஃப்ளோவில். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு இது பண்ணுறோம். சரி, ஓகே. அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் ஐஏஎம். ஓகேவா? ஐஏஎம் ஐஏஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஐடென்டிட்டினா யார் என்னங்கிறது, ஆக்சஸ்ங்கிறது வந்து வாட். ஓகேவா? ஹூ ஹூ அண்ட் வாட் ஆக்சஸ். சிம்பிளாக சொல்லலாம் இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோஃபார் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது சரி உங்களுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு நிறையா டைம்ஸ் பிங் பண்ணியிருந்தீங்க, எனக்கு இந்த ஆக்சஸ் இல்லை, எனக்கு இந்த எரர் வருது அந்த எரர் வருதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவல் ஆக்சஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பக்கெட் கிரியேட் பண்ணுற ஆக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிங் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஓகே ஏபிசி இப்போ உங்களோட ஐடி, இப்போ இந்த ஐடியா இருக்கட்டுமே, இப்போ வந்து அஜித் gmail.com. இப்போ இப்படி அஜித்துங்கிற ஒரு பர்சன் வந்து கேட்குறாரு, அவருக்கு வந்து பக்கெட் கிரியேட் பண்ணணும் ரெக்யர்மெண்ட் படி. பட் ஆனால் அவரால் பக்கெட் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இவர் இந்த ஐடிக்கு வந்து நான் போய் ஆக்சஸ் கொடுக்கணும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து அந்த ஆக்சஸ் கொடுக்குற ப்ராசஸ் தான் வந்து ஐஏஎம். ஓகேவா? ஐஏஎம்ல போயிட்டு தான் நம்ம வந்து ஆக்சஸ் கொடுப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎம்னா என்ன அப்படின்னா இங்கே தான் இருக்குது ஐஏஎம் அண்ட் அட்மின். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு டைம் எனக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லும்போதும் வந்து நான் வந்து இதில் போயிட்டு இதில் உங்களோட ஐடிஸ் எல்லாமே இருக்கும். நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்வரி அட்மின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிக்வரியில் வந்து டேட்டா செட் கிரியேட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிக்வரி அட்மின்ங்கிற ரோலில் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஐஏஎம்ல வந்து நான் வந்து உங்களுக்கு போய் ஆக்சஸ் கொடுப்பேன். அந்த ஆக்சஸ் கொடுக்கறதுல வந்து ரெண்டு விதமான வே இருக்குது. ஓகேவா? ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோல்னு ஒன்று சொல்லுவோம். ரோல்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ். ஓகேவா? ரோல்ஸ் அண்ட் பெர்மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பெர்மிஷன் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிஎஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஜிசிஎஸ் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா பெர்மிஷன்னா பக்கெட் கிரியேட் பெர்மிஷன், பக்கெட் கிரியேட் பெர்மிஷன். அதே மாதிரி பக்கெட் ரீட் பெர்மிஷன், மாடிஃபை பக்கெட் பெர்மிஷன். ஓகேவா? இப்போ இதெல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பெர்மிஷன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த அஜித்ங்கிற பர்சனுக்கு வந்து நான் வந்து பக்கெட் கிரியேட் பண்ணுற பெர்மிஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி பக்கெட் ரீட் பண்ணுற பெர்மிஷன் கொடுக்கலாம். மாடிஃபை பக்கெட் பெர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து குட்டி குட்டி பெர்மிஷன்ஸ். இதுக்கு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ நான் வந்து தனித்தனியாக போய் கொடுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யூஸ் கேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கெட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரீட் பண்ணுறீங்க. ஆப்ஜெக்டை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு பக்கெட்டுக்கு மூவ் பண்ணுறீங்க. ஆர்கேவ் ஆர் எரர் பக்கெட்டுக்கு மூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பக்கெட் அந்த இடத்துல டெலீட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல நீங்கள் லோட் பண்ணுறீங்க. அப்போது அந்த லேண்டிங் பக்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கணும், அதாவது மூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கணும். அதே மாதிரி ஆர்கேவ் அண்டு எரர் பக்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைலை வந்து லோட் பண்ணுற ஆக்சஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்லோட் பண்ணுற ஆக்சஸ் இருக்கணும், அதை ரீட் பண்ணுற ஆக்சஸ் இருக்கணும், அதை வந்து ஐ மீன் வேற பக்கெட்டுக்கு மாத்திர ஆக்சஸும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து குட்டி குட்டி பெர்மிஷன்ஸ். இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சது தான் வந்து ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரோல் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் பெர்மிஷன்ஸ். இப்போ 3 பெர்மிஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நான் வந்து ரோல்ஸ் ரோல்குள்ள நான் வச்சுக்குவேன். ரோல்ல வந்து ப்ரீ டிஃபைன்டு ரோல்னு ஒன்று இருக்கு. ப்ரீ டிஃபைன்டு ரோல்ஸ்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிஎஸ்ல வந்து ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? க்ளவுட் ஸ்டோரேஜ் ஐஏஎம் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணீங்கனாலே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரியல் டைமில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு வந்து இந்த மாதிரி பக்கெட் ஆக்சஸில் பக்கெட்டுன்னு இல்லை, டுமாரோ இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு என்கிட்டயே வந்து வரீங்க, அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போய் செக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ரோல் வேணும், இந்த ரோலில் இந்த பெர்மிஷன் இருக்குது, ஸோ எனக்கு அதனால் இந்த ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து பார்த்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் ஐஏஎம் ரோல்ஸ்னு செக் பண்ணிட்டேன். இதில் முதல் லிங்க்லேயே ஒரு ஐஏஎம் ரோல்ஸ் ஃபார் க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து இதுதான் ரோல், ஸ்டோரேஜ் அட்மின். ஆக்சுவலாக எந்த ஒரு கம்பெனிலையும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அட்மின் ரோலே கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் டக்குன்னு செக் பண்ணுறதுக்கு பதில் அட்மின் ரோல்னா அதுதான் வந்து ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ். உங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அட்மின் ரோல். ஓகேங்களா? ஸோ அதனால் யாருமே வந்து எப்பயுமே வந்து அட்மின் ரோல் கொடுக்க மாட்டாங்க. என்ன ரோல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களோட யூஸ் கேஸ்க்கு என்ன ரோல் கரெக்டாக இருக்கும்னு பார்ப்போம். ஸ்டோரேஜ் பக்கெட் வியூவர். ஓகேவா? வியூவர் ரோலில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டோரேஜ் டாட் பக்கெட்ஸ் டாட் கெட், அதாவது பக்கெட்டை ரீட் பண்ண முடியும் அண்டு பக்கெட்டில் உள்ள டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியும் உங்களால். அதே மாதிரி பக்கெட்டில் என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வியூ பண்ண முடியும். ஓகேவா? இதெல்லாம் இது அதே மாதிரி ஒவ்வொரு ரோலுக்கும் வந்து ஒவ்வொரு பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஓகே, நிறையா நிறையா ரோல்ஸ் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாட் ஜிபிடி கிட்ட கேட்கலாம். சாட் ஜிபிடி கிட்ட இப்போ I want to know the exact role for role to do the following operations on GCP cloud storage. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம்? Read the file from the bucket and able to move the file to other buckets. இந்த இதுதான். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃபைலை ரீட் பண்ணணும் அண்ட் ஏபிள் டு மூவ் த ஃபைல் டு அதர் பக்கெட்ஸ். இப்படி கொடுக்குறேன் நான். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். டு பெர்ஃபார்ம் போத் தீஸ் ஆக்ஷன்ஸ் என்ன சொல்லுது? ஸோ இதெல்லாம் வந்து பெர்மிஷன்ஸ். ஓகே, கெட்டுனா ரீட் பெர்மிஷன், லிஸ்ட்னா பார்க்குற பெர்மிஷன், டெலீட்னா கம்ப்ளீட் மூவ். ஓகேவா? டெஸ்டினேஷன் பக்கெட் அந்த பக்கெட்டில் அப்லோட் பண்ணுற, அதாவது ஆர்கே ஆர் எரர் பக்கெட்டில் மூவ் பண்ணுற இது இருக்கணும். ஓகேவா? ஸோ ரெக்கமெண்டட் ஐஏஎம் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட், அதாவது சோர்ஸ் பக்கெட்டில் நம்மளோட லேண்டிங் பக்கெட்டில் ஆப்ஜெக்ட் அட்மின் கேட்குது, டெஸ்டினேஷன் பக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் அட்மின். ஓகேவா? இது வந்து ஆப்ஜெக்ட் அட்மின், நாட் ஸ்டோரேஜ் அட்மின். ஓகேவா? ஸ்டோரேஜ் அட்மின்னா அதுதான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பக்கெட்டை கிரியேட் பண்ணலாம், பக்கெட்டை டெலீட் பண்ணலாம். பட் ஆனால் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ உங்களால் வந்து பக்கெட்டை கிரியேட் பண்ணவோ பக்கெட்டை டெலீட் பண்ணவோ முடியாது. பக்கெட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் நீங்கள் ஐ மீன் எல்எல்எம்மே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கரெக்டான மெத்தட் வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து மோர் ரெஸ்ட்ரிக்டிவ், லிஸ்ட் ப்ரிவிலேஜ்னா என்ன நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்எல்எம் யூஸ் பண்ணி என்ன எக்ஸாக்ட் ரோல் வேணும், நம்மளோட ப்ராசஸ்க்கு வந்து என்ன எக்ஸாக்ட் ரோல் வேணும்னு சொல்லிட்டு அப்கமிங் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெர்மிஷன் எதையாச்சும் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் டேரெக்டாக நான் கொடுக்க மாட்டேன். என்ன ரோல் உங்களுக்கு கொடுக்கணும், அப்படிலாம் என்ன பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஓகேவா? ரெண்டு விதமாக கேட்பேன், ரோல் கேட்பேன் அண்ட் பெர்மிஷன். இது எல்லாமே பெர்மிஷன். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் ரோல்ஸ் நீங்கள் வந்து பெர்மிஷன் கூட கேட்கலாம். பெர்மிஷன் ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பிக் க்ளவுட் ஸ்டோரேஜ் அட்மின் யார் கொடுத்துருக்கேன்? ஸ்டோரேஜ் அட்மின் தான் இருக்கா? ஸ்டோரேஜ் அட்மின் ஒன்று, ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் அட்மின் சொல்லிட்டு ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இவங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டோரேஜ் அட்மினுக்கு பதில் நான் ஸ்டோரேஜ் அட்மினை டெலீட் பண்ணிடுறேன், ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் அட்மின் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் இப்படி தான் வந்து நம்ம வந்து ரோல் அசைன் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் அட்மின். ஸோ இப்போ வந்து நான் இந்த ரோல் கொடுத்தேன் அப்படின்னா இவங்களால வந்து பக்கெட் எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. பக்கெட் எதுவும் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னா அவங்களால அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அந்த பக்கெட்டில் இருக்கிற
ஆக்சஸ் அதை காப்பி பண்ணுறது மூவ் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராசஸ் மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் ப்ரிவிலேஜ். லீஸ்ட் ப்ரிவிலேஜ்னா அவங்க இப்போ நமக்கு என்ன தேவை, நம்ம ஃபைலை ரீட் பண்ணி மூவ் பண்ண போகிறோம், அது மட்டும் தான் தேவை. அவங்களுக்கு போயிட்டு இருந்தா நீ பக்கெட் கிரியேட் பண்ணு, நீ பக்கெட்டை மூவ் பண்ணு, ஆல்ரெடி இருக்கிற பக்கெட் டெலீட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி ஆக்சஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஓவர் பெர்மிஷன்ஸ்லாம் நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் மாட்டாங்க ரியல் டைமில். அதே மாதிரி நீங்கள் கேட்கும்போதும் வந்து டுமாரோ கேட்கும்போது என்கிட்டயோ இல்லை கம்பெனிலேயோ போய் கேட்கும்போது எனக்கு வந்து அட்மின் ஆக்சஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு வந்து இந்த ரோல் வேணும், இந்த பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு இந்த பெர்மிஷன்லாம் வேணும், இந்த பெர்மிஷன் எல்லாமே இந்த ரோலில் இருக்குது, அதனால் எனக்கு இந்த ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எய்தர் நீங்கள் வந்து டேரெக்டாக ஓனாக ரீட் பண்ணி பண்ணலாம். இப்போ யாருமே ரீட் பண்ணுறதில்ல. பட் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க இதை. அது போக நீங்கள் வந்து சாட் ஜிபிடி கிட்டே கேட்கலாம். ஓகேவா? சாட் ஜிபிடி ஆர் எனி அதர் எல்லாம். ஸோ இப்படி கேட்கறதுனால உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், அதே மாதிரி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் ப்ரிவிலேஜ் கான்செப்ட். ஓகேவா? அதாவது ஒருத்தனுக்கு என்ன வேலை, ஒருத்தனுக்கு அவன் வேலையை செய்ய என்ன ஆக்சஸ் வேணுமோ அந்த ஆக்சஸ் மட்டும் கொடுக்குறது, அதுக்கு அதை தாண்டிய ஆக்சஸை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அவன் அன்வான்டாக பக்கெட்டே போய் டெலிட் பண்ணி விட்டுலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுதான். அதே மாதிரி ப்ரீ டிஃபைன்ட் ரோல்ஸ்னால் நம்ம இப்போ பார்த்த மாதிரி அட்மின் ரோலு, ஸ்டோரேஜ் அட்மின், அண்ட் ஆப்ஜெக்ட் அட்மின், ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் அட்மின், இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்குது. இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு. இப்போ இதே இது பார்த்தீங்க அப்படின்னா பிக்வரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிக்வரி, ஓகே இது அட்மின் ஐஏஎம் ரோல்ஸ், இது வேணாம், பிக்வரி ஐஏஎம் ரோல்ஸ். பிக்வரி ஐஎம் ரோல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா பிக்வரியில் என்னென்னலாம் ரோல்ஸ் இருக்குது, இது வந்து ரோல்ஸு, அதோட பெர்மிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். நிறையா பெர்மிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எல்லா பெர்மிஷனும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ரியல் டைமில் யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது. ஓகே இது என்ன டேட்டா பாலிசிஸ்லாம் இருக்குது. அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அது ரிலேட்டட் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பெர்மிஷன் தேவையே தவிர நீங்கள் எல்லா பெர்மிஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஜிசிபியில் செய்யும் போதே உங்களுக்கு வந்து இந்த பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். அந்த பெர்மிஷன் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரீ டிஃபைன்டு ரோல். இப்போ ப்ரீ டிஃபைன்ட் ரோல்ல சில இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா? ப்ரீ டிஃபைன்ட் ரோல்ல என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, நம்ம வந்து இப்போ ஸ்டோரேஜ் அட்மின் பார்த்தோம் இல்லையா, ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் அட்மின். ஸோ ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் அட்மின்லேயே வந்து ஒரு சில பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா இந்த இருக்கு. இப்போ எனக்கு வந்து பக்கெட்டை வந்து எனக்கு அவன் வந்து ஆப்ஜெக்டை வந்து டெலீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு 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 கஸ்டம் ரெக்யர்மெண்ட் வருது. உங்களோட வேலை வந்து லேண்டிங் பேக்கெட்டில் அது அப்படியே கிடக்கட்டும், நீங்கள் வந்து காப்பி மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்மிஷன் மட்டும் வேணும். ரோல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது, டெவலப்பர்ஸ் கொடுக்கக்கூடாது. அதில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுக்கணும், ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுக்கணும். எனக்கு வந்து குரூப் ஆஃப் பெர்மிஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டம் ரூல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? கஸ்டம் ரூல்ஸ்னால் என்ன அப்படின்னா நீங்களே வந்து கஸ்டமாக ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்ட் ரோல் இல்லாமல் கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணி அந்த கஸ்டம் ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பெர்மிஷன் தேவையோ நீங்கள் வந்து அதை மட்டும் கொடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு கஸ்டம் ரோல் வந்து ஒரு கஸ்டம் ரோல் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த இருக்கு ஐஏஎம் ரோல் இடிஎல் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ கஸ்டம் ரோல் டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த இருக்குது, இதுலேயே வந்து இதுதான் ஐஏஎம்ல ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, ரோல்ஸ் ஆப்ஷன். நீங்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, மற்ற எல்லாம் தேவையில்லை, ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ரோல்ஸில் போயிட்டு இது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ். இது எல்லாமே நம்ம இப்போது இந்த இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்த எல்லா ரோலுமே வந்து இந்த ரோல்ஸில் இருக்கும். அது போக இந்த கஸ்டம் டிஃபைன்ட் ரூல், இந்த கஸ்டம் ரூலில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நேமு, அதுக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நான் வந்து 303 பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரே ஒரு பெர்மிஷன் வச்சு கூட ஒரு கஸ்டம் ரோல் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறேன், கஸ்டம் ரோல் ஜிசிஎஸ் ரீடு. ஓகேவா? டைட்டில் வந்து நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன், ஐஏஎம் சிஆர் கஸ்டம் ரோலு ஜிசிஎஸ் ஆப்ஜெக்ட்
ரீடு ஓகேவா, இந்த இது மட்டும் தான் எனக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஐடி இதெல்லாம் நான் ஆசிடிஸாக கொடுத்துக்கிட்டு இப்போ பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஆட் பெர்மிஷன்ஸில் போயிட்டு இப்போ ஸ்டோரேஜ் டாட் ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு ஓகேவா. இந்த ஒரு இது மட்டும் வச்சுமே வந்து இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆக்சஸ் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா உங்களால் பக்கெட்டை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இந்த ஆக்சஸ் இப்போ நான் இந்த கஸ்டம் ரோல் வந்து இப்போ நான் யாருக்கு அசைன் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வணக்கம் ஜிசிபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேவா. நான் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரோல் ஆட் பண்ணுறேன். இப்படி தான் நான் வந்து ரோல் ஆட் பண்ணுவேன். ரோல் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து கஸ்டம் ரோல்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, அப்படி செக் பண்ணால் நிறையா வருது. நம்ம வந்து ஐஏஎம் ஹைஃபன் இருக்கு ஐஏஎம் ரோடு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற கஸ்டம் ரோல் பேர் என்ன பேர்? ஐஏஎம் கஸ்டம் ரோல் ஓகேவா. ஐஏஎம் கஸ்டம் ரோல் ஜிசிஎஸ் ஆப்ஜெக்ட் ரீட். நமக்கு ஏன் வரல அப்படின்னா, ஒன் செகண்ட் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எடிட் பிரின்சிபலில் போயிட்டு பிரின்சிபல் தான் வந்து ஆக்சஸ் கொடுக்குறது, என்னென்ன ஆக்சஸ் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இதில் ஆட் அனதர் ரோலு, இதில் வந்து ஏஎம் கஸ்டம் ரோல் இதை காப்பி பண்ணி போடுவோமே. இதா இருக்கா ஐஏஎம் கஸ்டம் ரோல் ஜிசிஎஸ் ஆப்ஜெக்ட் ரீட். இப்போ நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது இப்போ நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா அவங்களால வந்து பக்கெட் மட்டும்தான் ரீட் பண்ண முடியும். அதாவது இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வணக்கம் gcp@gmail.com இதுக்கு வந்து ஐஏஎம் ரோல் ஓகே வேற ரோல் கொடுத்துட்டேன். அகைன் இதை நான் டெலீட் பண்ணி விட்டுறேன் ஓகேவா. ஸோ இப்போ இந்த வணக்கம் ஜிசிபி இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பெர்மிஷன் இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டில் உள்ள க்ளவுட் ஸ்டோரேஜில் உள்ள ஃபைல்ஸை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ஃபைல்ஸை போயிட்டு வேற எங்கேயோ போய் மூவ் பண்ணுறதோ இது பண்ணுறதோ டெலீட் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் வியூவர் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. இது வந்து இந்த மாதிரி கஸ்டம் ரோல்ஸ் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் ரோல்னா என்ன, அப்போ ஒரு சில பெர்மிஷன் மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் ஏன் இங்கே வந்து ஒரு கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடிக்கு பாருங்கள், ஜிசிபி டேட்டா இன்ஜினியரிங் 2026ன்னு சொல்லிட்டு. இப்போ மற்ற ஐடிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 4-5 ரோல் அசைன் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இந்த ரோலுக்கு வந்து இந்த ஒரு ரோல் மட்டும் தான் அசைன் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு கஸ்டம் ரோல்லையே வந்து நான் எல்லா ஆக்சஸுமே கொடுத்துட்டேன். 303 இது கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த க்ளவுட் ரன் ஜாப் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன ஆக்சஸ்லாம் வேணுமோ அந்த ஆக்சஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி க்ளவுட் ரன் எப்படி டிப்ளாய் பண்ணும், ஜிசிஎஸ் எல்லாமே அந்த உங்களோட ப்ராசஸ்க்கு என்ன தேவையோ நான் அது எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ அந்த கஸ்டம் ரோலில் இன்ஸ்டெட் ஆஃப் தனித்தனியாக ஒவ்வொரு ரோலாக ப்ரீடிஃபைன் ரோலாக கொடுக்குறதுக்கு பதில் நான் ஒரே ரோலாக கொடுத்துட்டேன் ஓகேவா. இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து இன்டர்வியூவில் இன்கேஸ் வந்து எந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ப்ரீ டிஃபைன் ரோல்ஸ் உங்களுக்கு மைண்டில் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை எங்களுக்கு வந்து கஸ்டம் ரோல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனி இன்கேஸ் நீங்கள் வந்து டிசிஎஸ்லையோ அக்சென்ச்சர்லையோ இல்லை ஏதாச்சும் உங்கள் கிளைண்ட் சைடு இருப்பீங்களா, உங்கள் கிளைண்ட் சைடு கம்பெனி இப்போ ஹெச்எஸ்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்எஸ்பிசி பிக்வரி டெவலப்பர் ரோல்னு ஒன்று இருக்கும். அது வந்து கஸ்டம் பெர்மிஷன்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஒரு கஸ்டம் ரோல் இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லி சமாளிக்கணும்.
சமாளிக்கணும் இல்ல, அதுதான் வந்து ரியாலிட்டிலே இருக்கும். நீங்க கம்பெனி போனீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரீ டிஃபைன்ட் ரோல் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கஸ்டம் ரோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். கஸ்டம் ரோல்னா என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி ஐஏஎம் வந்து உங்களுக்கு வியூ பண்றதுக்கான ஆக்சஸ் இருக்காது. ரியல் டைம்ல நீங்க பண்ணவும் மாட்டீங்க. ஆஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாரி. ஸோ இது இது வந்து கஸ்டம் ரோல். அதே மாதிரி சர்வீஸ் அக்கௌண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து எதில் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இதில் தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதில் வந்து நான் இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும்போது வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இது வந்து நான் கிரியேட் பண்ண சர்வீஸ் அக்கௌண்ட் இது வந்து ஸ்டாண்டர்ட் நேமிங் ஸ்டாண்டர்டு ஹைஃபன் சிஆர்எஃப் கிளவுட் அண்ட் ஃபங்க்ஷனுக்கான சர்வீஸ் அக்கௌண்ட். இது வந்து ஒர்க் ஃப்ளோஸ்க்கான சர்வீஸ் அக்கௌண்ட். we will see it ஒர்க் ஃப்ளோஸ் இன் ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்வீஸ் அக்கௌண்ட்னா என்ன, ஐஏஎம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் ஜிசிபியில் எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் சரி, பேக்எண்டில் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சர்வீஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, வண்டி சாவி மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு சர்வீஸுக்கு நீங்கள் சாவியை கொடுத்துருவீங்க. அந்த அந்த சாவியை வச்சு அது ஜிசிஎஸ்ஓ ஆர் பிக்கோரியோ ஆர் எனி அதர் வாட் எவர் சர்வீசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணி அது வந்து அதுக்கான ப்ராசஸை வந்து அது பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட். ஸோ அடுத்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அந்த ETL ப்ராசஸில் வந்து லேண்டிங் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கியூரேட்டட் வந்து நான் வந்து ரெக்யர்மெண்ட் கொடுத்துருவேன். அதுவும் நீங்கள் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. எண்ட் டு எண்ட் ரெக்யர்மெண்ட் நான் கொடுத்துருவேன். கோடில் வந்து என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், லாஜிக் என்ன, ஆன் சக்ஸஸ் என்ன பண்ணும், ஆன் ஃபெயிலியர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களோட வேலை வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அதுக்கான இதை வந்து நான் டுடே ஈஓடி ஆர் டுமாரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.